Good morning students, I am K. Saravana Bharati Vidyalaya Metric Higher Secondary School, Science Department, Science 2 Unit 6 Human Organ System, last part 3. Listen, cardiac muscles. The wall of the heart is made up of cardiac muscles. They are capable of rhythmic contraction continuously and involuntary in nature. The heart உடைய வால்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில்ஸில் உருவாகிருக்கும். கார்டியாக் மசில்ஸ்னால் இதய தசையில் உருவாகிருக்கும். அது மட்டும் இல்லை, ரிதமிக் கான்ட்ராக்ஷன் கண்டினியூஸ்லி அண்ட் இன்வாலண்ட்ரி இன் நேச்சர். இது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாகவும் அதே சமயத்தில் நம்ம விருப்பத்திற்கு கட்டுப்படாத இயங்கு தசைகளாக இருக்கும். இது cardiac muscles. Once again, the walls of the heart is made up of cardiac muscles. They are capable of rhythmic contraction continuously and involuntary in nature. Next, look at this picture. Heart is located in the thoracic cavity between the two lungs. The heart is four-chambered and is surrounded by the double-layered membrane called pericardium. The heart pumps blood continuously throughout our lifetime. Listen, the thoracic cavity பிட்வீன் டூ லங்ஸ் அப்படின்னா இதய மார்பறையில் 2 நுரையீரல் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த சரவுண்டட் பை ஏ டபுள் லேயர் மெம்பரன் கால்டு பெரிகார்டியம். இந்த 2 சுவர்களை கொண்ட பெரிகார்டியம் அப்படிங்கிற உரையினால் சூழப்பட்டிருக்கு இந்த இதயம். அது மட்டும் இல்லை, லைஃப் டைமுக்கும் இது த்ரூ அவுட்டாக பிளட்டை பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, next we see digestive systems. Digestive system consists of the alimentary canal and associated glands. This system is involved in the conversion of complex food substances into simple forms and absorption of digested food. டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா செரிமான மண்டலம். இந்த செரிமான மண்டலத்தில் உணவு குழாய் அதோட செரிமான சுரபி இருக்குது பாருங்கள். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ். உணவு குழாய் மற்றும் செரிமான சுரபி இருக்குது. இந்த சிஸ்டத்தோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ், அதாவது அந்த உணவு பொருள்கள் சிக்கலான உணவுப் பொருள்களை எளிமையான உணவுப் பொருளாக மாற்றக்கூடியது தான் இதனோட ஒர்க்கு. அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்ட் ஃபுட் அப்படின்னா அந்த உணவை உட்கிரகித்து செயல்களை செய்கிறது, உட்கிரகித்தல் செயல்களை செய்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃபோட கண்டினியூவாக நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் த அலிமெண்ட்ரி கேனல் ஆர் சலைவரி கிளாண்ட்ஸ், லிவர் and pancreas. They secrete enzymes which help in the process of digestion of food in the digestive tract or alimentary canal. The salivary glands பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் சுரபிகள்னு பேர். The digestive glands உமிழ்நீர் சுரபி, கல்லீரல் மற்றும் கணையம் ஆகியவை உள்ளடக்கியது, சுரபிகளாக கொண்டது. இந்த செக்ரேட் என்சைம்ஸ் அப்படிங்கிறது இந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சுரக்கக்கூடிய ஒரு சுரபிகள். என்சைம்ஸ், சுரபிகள்னால் என்சைம்ஸ்னால் சுரபிகள். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். த அலிமெண்ட்ரி கேனல் இஸ் அபவுட் 9 meters லாங். ஸ்டொமக் இஸ் எ மேஜர் ஆர்கன் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் occurs in the small intestine.
அந்த உணவு குழாய் பார்த்திங்கன்னா 9 மீட்டர் நீளமுள்ள தசையாலான நீண்ட குழல் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த இரைப்பை செரிமானத்தின் பிரதான உறுப்பாக இருக்குது. சிறுகுடல் பார்த்திங்கன்னா உட்கிரகித்தல் நடைபெறுகிறது. உட்கிரகித்தல்னா அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல். அலிமெண்ட்ரி கேனலுடைய பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். மவுத், பக்கல் கேவிட்டி, pharynx, esophagus or food pipe, stomach, small intestine, large intestine and anus. So 8 parts இருக்கு. அதுக்கு மீனிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வாய், செகண்ட் ஒன் வாய் குழி, தேர்ட் ஒன் தொண்டை, ஃபோர்த் ஒன் உணவு குழல், ஃபிஃப்த் ஒன் பாருங்க இரைப்பை, சிக்ஸ்த் ஒன் சிறுகுடல், செவன்த் ஒன் பெருங்குடல், லாஸ்ட் ஒன் மலவாய். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனலுடைய, அதாவது உணவு பாதையினுடைய பாகங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், அதர் டாபிக் பாருங்கள். அடுத்த டாபிக் பாருங்கள், அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ் ஃபார் டைஜஷன். ஸோ 5 பார்ட்ஸ் இருக்குது இதில். ஃபர்ஸ்ட் ஒன் சலைவரி கிளாண்ட்ஸ், gastric glands, liver, pancreas, intestinal glands. அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ் ஃபார் டைஜஷன் அப்படின்னா செரிமான சுரப்பிகள். இந்த செரிமான சுரப்பிகள் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஒன்று சலைவரி கிளாண்ட்ஸ் அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி. செகண்ட் ஒன் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் அப்படின்னா இரைப்பை சுரப்பிகள். தேர்ட் ஒன் லிவர் அப்படின்னா கல்லீரல். ஃபோர்த் ஒன் பாருங்கள் பேங்க்ரியாஸ் அப்படின்னா கணையம். லாஸ்ட் ஒன் intestinal glands அப்படின்னா குடல் சுரப்பிகள். ஸோ 5 glands இருக்குது. நெக்ஸ்ட் we move on respiratory system. Respiratory system is involved in exchange of respiratory gases and thereby helps us to breathe. The human respiratory system consists of nostrils, nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and lungs. It helps in the movement of air in and out of the body, exchange of O2, oxygen, and carbon dioxide. Occurs between air in the lung and blood. The entry of food into the windpipe is prevented by the flap-like structure called epiglottis. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா சுவாச மண்டலம். இங்கே என்ன நடக்குது பாருங்கள், சுவாச வாயுக்கள் பரிமாற்றம், சுவாசித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்டில் வந்து நாசித்துளைகள், அடுத்தது நாசிக்குழி, தொண்டை குரல் வளைகள், மூச்சுக்குழல், கிளை மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல்கள் இருக்கிறது. இதில் லிசன், இங்கே பாருங்கள், இதில் வந்து நுரையீரலில் காற்றுக்கும் இரத்தத்துக்கும் இடையே ஆக்சிஜனும் மற்றும் CO2 பரிமாற்றம் நடைபெறுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா குரல் வளை மூடி, அதான் எபிக்ளாட்டிக்ஸ் என்ற அமைப்பு சுவாச பாதையில் உணவு செல்வதை தடுக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், லங்ஸ். லங்ஸ் அப்படின்னா நுரையீரல். லங்ஸ் ஆர் த மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். They are located within the chest cavity. The trachea, commonly called windpipe, is the tube supported by cartilaginous rings that connects the pharynx and larynx to the lungs, allowing the passage of air. The trachea divides into right and left bronchi and enter into the lungs. They divide further and ends in small air sacs called alveoli. The lungs are covered by a double layer pleura. Diffusion of gases O2 and CO2 occurs across the alveolar membrane. லங்ஸ் அப்படின்னா நுரையீரல். இந்த சுவாச உறுப்பில் பார்த்திங்கன்னா நுரையீரல் ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ட்.
மூச்சுக்குழல் பார்த்திங்கன்னா மார்பறையில் நுழைஞ்சு 2 பிரிவுகளாக பிரிஞ்சு வலது இடது நுரையீரலுக்குள் செல்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த வாயுக்கள் ஊடுருவல் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் CO2 பார்த்திங்கன்னா நுண்காற்று பையை சுற்றியுள்ள மெல்லிய சுவர் வழியாக நடைபெறுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பை த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் involves 3 different processes such as first one பாருங்கள் external respiration, internal respiration, cellular respiration. 3 types இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸில் 3 types இருக்குது. எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் ஒன்று, இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் ஒன்று, செல்லுலர் ரெஸ்பிரேஷன் ஒன்று. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் intake of oxygen from the air and releasing of carbon dioxide CO2 from the lungs occurs through nostrils. Next பாருங்க, second one internal respiration, taking in of oxygen and giving out CO2. The circulatory system transports oxygen and carbon dioxide to and from all parts of the body. Hemoglobin in the air, red blood cells RBCS transport oxygen and carbon dioxide. The third one, cellular respiration. Cells take in oxygen and release CO2. The respiratory system பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்சேஞ்சுக்கு கேஸஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. வெளி சுவாசம், செகண்ட் ஒன் உட்சுவாசம், தேர்ட் ஒன் செல் சுவாசம். இந்த வெளி சுவாசம் பார்த்தீங்கன்னா நாசி துவாரங்களில் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு நுரையீரலில் உள்ள CO2 வெளியே வர்றது. உட்சுவாசத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றில் ரத்த ஓட்ட மண்டலம் வழியாக ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு அங்குள்ள CO2 எடுத்து செல்லப்படுகிறது. ரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹியூமோகுளோபினால் ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக கடத்தப்படுகிறது. தேர்ட் ஒன் செல் சுவாசத்தில் பார்த்திங்கன்னா செல்கள் வழியாக ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன். ஒரு ஆக்டிவிட்டி 5 எய்ம் பாருங்கள், டு ப்ரூவ் தட் எக்ஸ்ஹேல்டு ஏர் இஸ் ரிச் இன் கார்பன் டை ஆக்சைடு. மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் பாருங்கள், 2 glass jars with lime water and a straw. ப்ரொசீஜர் பாருங்கள், லீவ் த ஃபஸ்ட் ஜார் வித் லைம் வாட்டர் undisturbed. Blow air into the second jar with the help of straw. அப்சர்வேஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்சர்வேஷன் பாருங்கள், லைம் வாட்டர் turns milky in few seconds in the second jar. The CO2 gas alone can change the lime water into milky white. Conclusion என்ன கன்க்ளூஷன் ஆகுதுன்னு பாருங்கள். Carbon dioxide is present in the air that we exhale. இப்போ ஆக்டிவிட்டி 5ல் பாருங்கள், எய்ம் பார்த்தீங்கன்னா சுவாசிக்கும் போது வெளியேற்றக்கூடிய காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அதாவது கரியமில வாயு அதிகமாக இருக்கும், CO2 வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பாருங்கள். இதில் மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டு பார்த்தீங்கன்னா மூடியோட உள்ள 2 கண்ணாடி கூளை, அப்புறம் ஒரு ஸ்ட்ரா ஒன்று வேணும், அப்புறம் சுண்ணாம்பு நீர் கொஞ்சம் வேணும். ப்ரொசீஜர் பாருங்கள், 2 அந்த ஜார் எடுத்துகிட்டு அதில் சுண்ணாம்பு நீரை ஊற்றி அதில் பார்த்திங்கன்னா ஒரு குவளை அப்படியே வச்சிடணும். இந்த 2வது ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துளை ஒன்று போட்டு அதில் இந்த ரெண்டாவது அந்த துளை இருக்குல்லையே அதில் வந்து ஸ்ட்ராவை சொருவி அது அந்த காற்றை ஊதணும். அப்படி நம்ம வாய் வச்சு காற்றை ஊதணும். நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். அப்சர்வேஷன் என்னென்னா, இந்த 2வது குவளையில் உள்ள சுண்ணாம்பு நீர் பார்த்திங்கன்னா அப்படியே பாலாட்டம் மாறிடும். காரணம் பார்த்திங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரை பாலாக மாற்றக்கூடிய தன்மையுடையது. ஸோ என்ன கன்க்ளூஷன், என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னா, சுவாசிக்கும் போது வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.